அந்த ஜோசியக்காரன் உண்மையான ஜோசியக்காரன் தான் போல. அந்த ஜோசியக்காரனை கூப்பிட்டு கேட்பாங்களே, அந்த மாதிரி ஜோசியக்காரனை கூப்பிட்டு வந்துட்டு 2 பசங்களோட ஜாதகத்தையும் கொடுத்து குறி சொல்றதுக்கு கேட்குறாங்க. அவர் குறி சொல்றவர் என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, உங்களுடைய பையனை விட 2வது பையனுக்கு தான் சிறப்பு அதிகம். ஸோ நீங்கள் முடி சூட்டுறது உங்கள் 2வது பையன் ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. அவன் தான் உலகளாவிய காலம் கடந்து அவனுடைய புகழ் தான் நீடிச்சு நிற்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோசியக்காரர் சொல்றாரு. அப்போ வந்துட்டு இவங்க சின்ன பசங்க, கொஞ்சம் விவரம் தெரியுது சின்ன பசங்க, இளங்கோவடிகள் போயிட்டு சண்டை போடுறாரு அந்த ஜோசியக்காரன்ட்ட. உன் ஜோசியம் பொய், அதை இங்கே பொய்யாக்கி காட்டுறேன், எப்படி பொய்யாக்குவேன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றேன், நான் துறவரம் போடுறேன், ராஜ்ய இதெல்லாம் விட்டுட்டு நான் துறவரம் போறேன், எல்லாத்தையும் திறந்துடுறேன் அப்படிங்கிற. அப்படியே திறந்துடுறாரு, அப்படியே துறவி ஆயிடுறாரு. அதான் இளங்கோவடிகள். ஆனா ஒரு விதத்துல அந்த ஜோசியக்காரர் சொன்னது உண்மையாயிடுச்சு. காரணம் என்னன்னா, சேரன் செங்குட்டுவனை கூட நாம் யார் மூலியமா உணர்றோம்? இளங்கோவடிகளுடைய எழுத்துக்கள் மூலியமா தான் அவருடைய அண்ணனுக்கு மதிப்பும் மரியாதையுமே வந்து சேருது. அப்ப இளங்கோவடிகள் மூலமா தான் இத்தனை ஆண்டு கால வரலாறும் இத்தனை ஆண்டு கால புகழும் இளங்கோவடிகள் இல்லைன்னா சேரன் செங்குட்டுவன் இல்லைன்னு ஆயிடுது. கரெக்டா? எழுதியதால் தான் சிலப்பதிகாரம் இருந்ததால் தான் சேரன் செங்குட்டுவன். கரெக்டா?